ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சின்ன சண்டை. அப்புறமா தான் தெரியுது இந்த சின்ன சண்டை தான் அங்கே வந்து பெரிய சண்டையை வெடிச்சிருக்கு. ப்ரொமோனில் வந்த சண்டைகள் என்னடா இது? அதான் நானும் யோசிக்கிறேன், சபரி இந்த அளவுக்கு பொங்க மாட்டார், அதுவும் என் தங்கச்சிக்காக அப்படின்னு ஒரு ஹீரோ டைலாக்லாம் விட்றாரு. எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தா காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, இவர் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு, சபரியை பார்த்து நீ என்னப்பா கோடீஸ்வரன், நம்ம கலாய்ப்போம்ல நார்மலாக, உனக்கு என்னப்பா நீ கோடீஸ்வரன். அவன் கோடீஸ்வரனாக இருக்க மாட்டான், இருந்தாலும் ஒரு மன நிம்மதி. அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு போல, உனக்கு என்னப்பா 30 லட்ச ரூபா கார் வச்சுருக்கா அப்படின்ட்டுருக்காரு போல இருக்குது. இது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா, ஆனால் ஒரு விளையாட்டுக்கு சொன்னான்றார். அது இவருக்கு ஹர்ட் ஆகுதான். ஏன் ஹர்ட் ஆகுதுன்னா, நீ இப்படி வந்துட்டு நான் கோடீஸ்வரன் பதிவு பண்ணது எனக்கு பிடிக்கல. அப்புறம் யோசிச்சு பார்த்தா என்னவாகுதுன்னா, இவர் இப்போ கோடீஸ்வரன்னா மக்களுக்கு என்ன ஆகும்? இவர் கஷ்டப்படுற ஆள் கிடையாது போல். நம்ம இப்போ கஷ்டப்படுற ஆளுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மக்கள் மனசு மாறிட்டாங்கன்னா, அதனால் இன்றைக்கி இதை ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு சபரி என்ன பண்ணுறாரு, இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இங்கே வந்து கத்துறாரு. நீ இப்படி பண்ணாத, நீ வந்து சரி நான் உன்னை வந்துட்டு நீ ஒரு மாட்டு டாக்டர், நான் மாடு எனக்கு பாருன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? இவர் சொல்கிறது எங்கன்னா கரெக்டாக இருக்குதா? அவர் அவர் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர், இவரை போய் மாட்டு டாக்டர் சொன்னால் அவர் கோவம் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன மாடா? அவர் வந்து ஜாலியாக வந்துட்டு நீ என்னப்பா உனக்கு நீ என்னப்பா நீ ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு பதிவு பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறமும் மக்கள் மனசில் அது பதிஞ்சிருச்சுன்னா நம்மளோட ஓட்டு வங்கி அடி வாங்கிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து சண்டை போட்டுட்டு, நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், உன் மேலே இருக்கிற பசுவட்டி எனக்கு எப்பயோ மாறிடுச்சு, நீ முதல் மாதிரி இல்லை அப்படின்றாரு. உடனே இவருக்கு ஏறிக்கிச்சு, ஓ அப்படியா, அப்போ எனக்கு கூட தான் உன் மேலே அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு சபரி. நீ வந்து முதல் மாதிரி சிங்கிள் கேமாக ஆட மாட்டேற, ஃபுல்லாக குரூப் விஷயத்தோடு வந்து விளையாண்டுட்டுக்குன்னு அங்கே வைக்கிற அந்த வார்த்தை. ஓகேண்ணா, அது உன்னோட இதுனா அது வாரம் வாரம் மாற தானே செய்யணும் இவர் ஒத்துக்கிறார். எனக்கும் உன் மேலே மாறிடுச்சுண்ணே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கான்வர்சேஷன் ரொம்ப பில்டப் ஆகுது. இவன் நம்ம உண்மையெல்லாம் வெளியே போடுறான்ட்டு டப்புன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாரு. நீங்கள் சபரியை நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட்டு ஒரு கேம் கொடுக்குறாரு. எங்கேயும் அதிகப்படியாக வார்த்தையை விடுறது கிடையாது. பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே போய் இது பண்ணுறது கிடையாது. ஆனால் அங்கே அநியாயமாக ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சண்டைனா ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணுறது. அதே மாதிரி அவங்க குரூப்புக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ண. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு குரூப் இருந்துச்சுன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஆள் அடிக்கணும்னு தோணாது. கண்ணியவோ இல்லை சபரியோ சின்ன சின்ன ஆட்களை தான் அடிக்கணும்னு மைண்டு போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க சிப்பாயை பறி கொடுத்து இவங்க ஜாலியாக இருப்பாங்க. பலியாடி, அதாவது பறி கொடுக்குறதுன்றது கூட வேறு வார்த்தை, பலியாடாக்குறது. இது ஒரு நல்ல ஒரு செமையான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல பாவம். இதில் வந்து எத்தனை பேர் மாட்டி முழிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இங்கே வந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய அலப்பல் தேவையில்லை, ஆனால் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.